ஒரு சிறிய கிராமத்தில் கவி என்ற அன்பான சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு மரங்கள், பூக்கள் மற்றும் பறவைகள் என்றால் மிகவும் பிடிக்கும். அந்த கிராமத்தில் ராமு தாத்தா என்ற வயதான தோட்டக்காரர் ஒருவர் இருந்தார். அவர் எப்போதும் கவியிடம், ஒரு சிறிய விதைக்குள் கூட ஒரு பெரிய வாழ்க்கை மறைந்திருக்கிறது என்று சொல்லுவார். ஒருநாள் கடும் வறட்சியால் கிராமத்தின் பசுமையான தோட்டங்கள் அனைத்தும் வாடிப்போயின. அப்போது ராமு தாத்தா தனது கடைசி விதையை கவியிடம் கொடுத்து, இந்த விதையை நம்பிக்கையுடன் நட்டு வளர்த்து என்று கூறினார். கவி அந்த விதையை அன்புடன் மண்ணில் நட்டு தினமும் தண்ணீர் ஊற்றி கவனமாக பார்த்து கொண்டான். பல நாட்கள் கழித்து அந்த சிறிய விதை ஒரு பெரிய அழகான மரமாக வளர்ந்தது. அதன் நிழலில் கிராம மக்கள் ஓய்வெடுத்தனர், பறவைகள் மீண்டும் பாடத் தொடங்கின. பல ஆண்டுகள் கழித்து அந்த மரத்தை பார்த்த ராமு தாத்தா மகிழ்ச்சியுடன், நான் உனக்கு ஒரு விதையை மட்டுமே கொடுத்தேன், ஆனால் நீ இந்த கிராமத்திற்கே புதிய வாழ்க்கையை கொடுத்துவிட்டாய் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட கவி புன்னகைத்தான். அன்று அவன் புரிந்து கொண்டான், சிறிய நம்பிக்கையும் அன்பும் சேர்ந்தால் பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்று. அந்த மரம் வளர்ந்தது மட்டுமல்ல, அந்த கிராம மக்களின் இதயங்களிலும் நம்பிக்கையை விதைத்தது. वीडियोस बनाने हैं, फिल्मोरा है ना।